ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து எங்களோட பழைய மெமரிஸ். நாங்களாம் வந்து இந்த சூழலில் எவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போலாம் வந்து இந்த சைடே வந்து போகிறது கிடையாது. இன்னும் இது 2 நாளில் வச்சிடும். 2 மாமா காமெடியாக இருக்கிறாருப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெள்ளேரி பழம் வாங்க பானாம்பட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போகிறோமே. பானாம்பட்டு போகிறோம்னா வெள்ளேரி பழம் சும்மா நல்லா கிடைக்காது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சீசன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெள்ளேரி பழம் இந்த விலை வைக்கிறாங்க இல்லையா, அங்கே வந்து போக போகிறோம். ஒரு கட்டைப்பை பத்தாதுன்னு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 கட்டைப்பை, இதில் ஒரு கட்டைப்பை இதில் ஒரு கட்டைப்பை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ 2 கட்டைப்பை எடுத்துகிட்டு போக போகிறோம். ஒரு கட்டைப்பை போதுன்னு சொல்லி சொன்னோம். ஆனால் ஜெயாவுக்கு தான் ஆர்வம் தாங்கலை. 2 கட்டைப்பை எடுத்து வச்சுமா. போன வாட்டியே வந்து ஒரு கட்டைப்பை எடுத்துக்கோங்க, நம்ம ஒரு கட்டைப்பை எடுத்து சொல்லி கேட்டாங்க. இந்த வாட்டி கேட்கக்கூடாது இல்லையா, அதனால தான் வந்து ஒரு கட்டைப்பை ரொம்ப சின்ன கட்டைப்பை எடுத்து போனோம். இப்போ நானு, அம்மா, அப்பா, மனு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போக போறோம். ஜெயா எல்லாருமே போலாமா? சும்மா ஷோ கூட்டு நிக்க வச்சிருக்கோம். போலாமா? போலாம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. இருக்கு காலையிலே போனாதான் அங்க கிடைக்கும். ஆமா, நாங்க பயப்படுறோமோ இல்ல, இந்த வெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி வர்றவங்க நிறைய பயப்படுறாங்க. சரி வாங்க போலாம். சரி வாங்க. என்ன வெளியே வாங்குற இடத்துக்கு வந்துட்டீங்களா? இருக்குது வழி ஃபுல்லா அவ்வளோ ஒருத்தர் எடுத்து போனாங்க. இருக்குதா இல்லைன்னு தெரியலன்றீங்க. சரிம்மா, சரி வாங்க வாங்க. வெடிக்கணுமா? நல்லா இருக்குது பத்தியால. இந்த மஞ்சள் கலர் தான் இருக்கும், ஆனா வந்து வெடிச்சிருக்கு. வெடிக்கணுமா? அது அங்க வச்சுக்கிறோமா அந்த வாய்க்கு. இங்க பா தேசி வெடிக்கல. நான் வெடிக்கல, 2 நாள் வச்சுட்டோம். நாளைக்கு தான் நல்லா வெயில் காயுது. வெயில் காய்ஞ்சதான் இந்த பழம்லாம் வெடிக்குமா. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி பிஞ்சும் நிறைய. இப்போ வந்து ஸ்டார்டிங் இதுலேயே வந்து நம்ம வந்து வந்தாச்சு. சரி வாங்க போய் பார்க்கலாம் உண்மையான பழம் இருக்கான்னு. நம்ம இது வந்து வெள்ளரி பிஞ்சு. காட்டுங்க வெள்ளரி பிஞ்சுன்னு பார்ப்போம். மிளகா பொடி போட்டு உப்பு போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெள்ளரி பிஞ்சு கொஞ்சம் வாங்கி போகலாம்னா. பாருங்க, நான் பெருக்கித்தான் தேய்ச்சி கடி சுக்காச்சு கொடுத்தேன். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. சரிம்மா, இதில் வந்து அப்படி 2-4 நாளாக பொழந்து மிளகா பொடி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு 2. ஆமாம் ஆமாம். பாரு, நான் அந்த ஒரு காய் பறிச்சு நான் சாப்பிட்டுனே பேசிக்கிறேன். அவங்க பாருங்க என்ன பண்ணுறாங்க. அவங்க வந்து பழத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது இது கீரி இருக்கிற மாதிரி. இது வெடிக்கல, இதுதான் வெடிக்கிறதுக்கு. இது இதுதான் வெடிக்குமே. நல்லா பாருங்க, கீரல. இன்னும் இது 2 நாளில் வச்சிடும். மாமா மாமா காமெடியா இருக்கிறாருப்பா. என்ன கட்டப்பை தூக்க விட்டுடாங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டப்பை தூக்கி நடந்துன்னு இருக்கா. இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் பழத்தை பார்க்குறாங்க. மோனம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பழத்தை தூக்கி கையில் வச்சு 2 பழம் வெடிச்சிருச்சு. அது மட்டும் தான் வெள்ளரி பிஞ்சு மாமா எடுத்து சாப்பிட்டுக்கிறாரு. நான் பறிச்சதுக்கு கையை வைக்கூடாதாங்க. அது மட்டும் இல்லாம நான் என்ன சொல்றேன்னா, இதுவே போனா வெள்ளரி பழம் தோட்டம் போட்டிருந்தாரு, நம்ம யாருமே உள்ள விட்டுருக்க மாட்டாரு. ஆமா, என்ன ஒரு மாட்டீங்கன்னு கேட்பாரு. அப்ப அது என்னது நீ சாப்பிடுது? அதெல்லாம் கண்டுக்கூடாது, அதெல்லாம் சைட்ல. சரி வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்றியே வந்து ஃபுல்லாகவே வந்து வெள்ளரிக்காய் செடி தான். வர வழி ஃபுல்லாகவே வந்து நிறைய பேர் வந்து வெள்ளரி பழம் எடுத்துகிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் செடியும் வந்து நிறையா இருந்தது. வெள்ளரி பழத்துக்கு ஃபேமஸ். அம்மா, இன்னும் எல்லா இடத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டு வெள்ளரி பழம் வாங்குறீங்களா? எப்பயும் போல் பழம் நம்மளுக்கு விதை உங்களுக்கு. இவ்வளோ பழம் வந்து வச்சுருக்காங்க. மாமா, சக்கரை போட்டு சாப்பிடணும் பேர், நீ நான் அப்படியே சாப்பிட்றேன். சரி சரி. கட்டைப்பை மட்டும் நான் வச்சுருக்கிறேன் சொல்லிட்டு இன்னும் எல்லாரையும் அங்கே விட்டு நீ மட்டும் என்ன பண்ணுற? கொஞ்சம் அதிகமாக வெடிக்கும் போல. இன்னைக்கு வெயிலே காணோம். மணி 9 பேர் கொஞ்சம் கூட வெயிலே இல்லை. மீடியம் சைஸ். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இந்த பற்றியா ஏதோ ஒரு காய் நிறைய இடத்துல இருக்கு. காக்கா மைனாலாம் வந்து கொத்துமா. இந்த மாதிரி காயை தான் சாப்பிடலாம் சரி தேடி பார்த்தா இவங்க தான் கிடச்சிது. இருக்கானா நான் சரியாக பார்க்கல. பார்த்தா நல்லா தேடி பார்த்தா கிடைக்கும். நல்லா சரி வாங்க போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து எங்களோட பழைய மெமரிஸ். நாங்களாம் வந்து இந்த சூழ்நிலையில் எவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போலாம் வந்து இந்த சைடே வந்து போகிறது கிடையாது. இந்த இடம்லாம் ஞாபகம் இருக்குதா? கல்ல இருக்குமா? ஊன்னு சொல்லிட்டா போதும், இப்போ எட்டு போயிடுவாங்க கலருக்கு. எப்போ தான் இருக்கிறாங்க. மாமா மண்ணு கொத்தாரு, நாங்கெல்லாம் கலர் இருப்போம். அவர் பார்க்கும்போதே நம்மளும் கலருக்கு போகலாமோ சொல்லிட்டு கேட்பாரு. இவரு என்ன உனக்குன்னா திமுறை உனக்குன்னு சொல்லி நான் திட்டி கிடப்பேன். அதான் எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா? நாங்களாம் கஷ்டம் தான். அப்படி பார்த்தேன்னு எந்த வேலையும் நம்ம படிச்சிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி வேலை பண்ண. இவரு மண்ணு கொத்தத்துக்கு கல் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அங்கே மண்ணு கொத்துறாங்க. என்ன கட்டப்பயிர் ரொம்பிச்சா? கட்டப்பயிர் ரொம்பதோ இல்லையோ, உங்கள் வாய் மட்டும் மிஷின் நிறுத்தவே இல்லை. பிஞ்சு காயா இருக்க ரொம்ப பிடிச்சிக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்குது. அப்பா சாப்பிட்றோம், நானும் சாப்பிட்றோம். சரி சரி சாப்பிடு. என்கிட்ட இதெல்லாம் காலி ஆயிடுச்சு. வாங்க, பழம் நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. சரி வாங்க போகலாம். நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறோம். ஜூஸ் போட்டு குடிக்கிறோம், சக்கலத்தோடு சாப்பிட்றோம், வேறு லெவல் பண்ணுறோம். சாப்பிட்றோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு தோட்டத்தில் வந்து வாங்கிட்டு ரெண்டாவது வந்து இன்னொரு தோட்டத்துக்கு வந்து வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சின்ன தோட்டம், இது வந்து பெரிய தோட்டம். என்ன சார் நான் பாட்டு பண்ண போகிறேன்? பேசாமல் நீ சன்சிங்கருக்கு போயிடு சார்னியா. கூட்டாங்க, ஆனால் நீ போகல. இதெல்லாம் கொஞ்சம் உனக்கே ஓவரா தெரியல. நீ பார்த்தியா எவ்வளோ வேதைன்னு சொல்லிட்டு? ஆமாம், இப்போ இந்த அறுவடைக்கு வந்து பார்த்தோன்னா விதைலாம் எடுத்து வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு அறுவடை போடுவாங்கல்ல, அப்போ யூஸ் பண்ணுறதுக்காக. மாமா விதை பார்த்தீங்களா? ஒரு குண்டா நிறையா பார்த்தேன். விதை எடுத்துன்னு தான் தராங்க. போய் பார்ப்போம் விதை இருக்கானான்னு சொல்லிட்டு. விற்கிறவங்க கூட விதை எடுத்துட்டு தான் வந்து விற்பாங்களே. ஒரு விதை தான் கிடைக்கும். அந்த விதை தான் காசு. அடுத்த வருஷம் போகிறதுக்கு விற்கிறதுக்கும் நம்ம ஸ்வீட் ஐட்டம் செய்கிறாங்க பார்த்தியா, அதில் வந்து சேர்ப்பாங்க. சரி வாங்க தெரிக்கலாம். என்ன ஜெயா, இப்போதான் களத்துலேயே இறங்கிடுது ஜெயா. பழம் வெடிக்க போகுது. வெடிக்குது. இந்த வந்து அணிலே இன்னும் கிளியை வந்து சாப்பிட சொல்கிறாங்க. அவங்க பறித்து வச்சுருக்காங்க. இது கரை மேலே வச்சுருக்காங்க. ஆனால் எடுத்துட்டு வலிக்குதே. எடுத்துட்டு போல. சரி சரி பாருங்க, பார்க்க தான் சொல்லியிருக்காங்க அவங்க. வெடிச்ச பழம் மட்டும்தான் போய் எடுக்கணும். வெடிக்காதெல்லாம் பழமா தெரியும், ஆனால் அது வெடிச்சாலும் நல்லா இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கா சாப்பிட்றதுக்கு. நம்ம எடுத்து விதை எடுத்துருவாங்களோ? சூப்பராக இருக்குதுல விதை. அது உள்ள காட்டு. ஆமாம், வந்து சின்ன சின்ன கொய்யா மரம் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆமாம், பார்த்து ரொம்ப நேரம் அது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் இது நீ எடுத்துகிட்டு வந்தல. அவங்க மொத்தம் நான் தான் ஒன்றுமே எடுக்கல போல. எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு எடுத்துன்னு வராங்க. மோனோ பங்குக்கு, ஜெயா பங்குக்கு. நான் கட்டப்பை எடுத்துன்னு வரல, அதே பெரிய விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளேரி பழத்தில் இருக்கிற விதையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு தாத்தா வந்து க்ளீன் பண்ணி தராரு. எத்தனை வருஷமா தாத்தா இந்த வெள்ளேரி பழம் போடுறீங்க? 10 வருஷமா போகிறாரு. விவசாயனாலே அப்படிதான், ஒரு வருஷம் இருக்கும், ஒரு வருஷம் இருக்காது. விவசாயம்னு இறங்கிட்டா எல்லாத்தையுமே பொறுத்து தான் போகணும். அப்பா வந்து ஒன்றும் போய் காய் தேடுறாரு. அது வந்து வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வச்சுருக்காங்க பழம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பழத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி வச்சு எல்லாம் பின்னாடி திரும்பி பாய் சொல்லுங்கள். விற்கிறதுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து பிரித்து பத்திரமா வச்சுக்கிறாங்க. சரி வாங்க போகலாம். நீங்கள் பார்த்தீங்களா, ஒரே ஒரு செடி பருத்தி செடி. பருத்தி என்னமோ பண்ணுவோம்ல பிஞ்சில். ஆமாம், பருத்தி பிஞ்சு என்ன பண்ணுவோம்? வேற எதுவும் பண்ண மாட்டோமா? அந்த விதை வந்து பால் குடிப்பாங்க. பருத்தி பால் குடிக்கிறது 4 பேர் குடிக்கிறாங்க. பருத்தின்னா பஞ்சு தான், துணி தான். சரி வாங்க போகலாம். லைட்டாக தூக்கி போகிறாரு மாமா தான். நான் எடுத்து போல, மாமன் எடுத்து போல, ஃபர்ஸ்ட் அவர் எடுத்து போயிட்டேன். ஆமாம், அப்போ எடுத்து போனார். எடுத்துன்னு வச்சுட்டு எடுத்துக்க முடியாம அதுக்காரும் ஒன்றும் எடுத்துட்டு போறாரு. சரி வாங்க போகலாம். ஏஷி எங்கே வந்து உட்காந்துருக்கீங்க?
ஃப்ரெண்ட்ஸ் காலங்காத்தால வீட்டில் சாப்பாடு செய்யாமல் வெளில போனால் வெயில் முன்னாடி போன ஒரு சாக்கு கட்டி கூப்பிட்டு வந்து எல்லாமே உட்காந்து சாப்பிட்றாங்க. இட்லி கேட்டேன், இட்லி ஆகிப்போச்சு. தோசை தான் கேட்டது. மனோ இன்னும் வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு பார்த்தா கட்சியில் உக்காந்துருக்குறீங்க. சரி சரி. நான் கூட நீங்கள் வேகமாக வந்தீங்களா, ஆனால் சரி போனோடனே வேலையை ஆரம்பிச்சிருப்பான்னு பார்த்தேன். 2 கெட்ட பை. சரி சரி. இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். இன்னும் வெள்ளரிக்காவா? வெள்ளரி பிஞ்சு வாங்கி வந்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மிளகா பொடி போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். உப்பு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாப்பிடலாம். சரிம்மா. யாராருக்கெல்லாம் வெள்ளரி பிஞ்சு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பழம் மட்டும் பாருங்க, விதையோட சூப்பரா வந்தது வந்து 100 வாட்டி சொல்லிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் பறிச்சேன். ஆமா, நான் தான் பறிச்சேன். இப்பயும் சொல்லுவேன், நான் தான் பறிச்சேன். ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்த்தி பழம்புறா ஒரு தொட்டில் வந்து எடுத்து வச்சிருக்கோம். சரி, இப்போ வந்து சாப்பிடலாம். சக்கரை தொட்டு இல்லை, சக்கரை போட்டு. வெள்ளரி பழம், வெள்ளரி பிஞ்சு யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளரி பழம்னா. அதே மாதிரி இந்த கிர்னி பழம்னாலும் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எங்கே போனால் எங்கள் ஃபேவரட் வந்து கிர்னி பழம் ஜூஸ் தான் ரொம்ப பிடிக்குமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காது கிராமத்து பொண்ணு சனியை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரோம். டாடா பாய்.